அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 17/10/2025 புரட்டாசி மாதத்தின் 31ஆம் நாள், புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாளுங்க. பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். பாவங்கள் தீர, புண்ணியங்கள் சேர விரதம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர நாம் அன்னதானம் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், முடிந்த அளவு வழிபாடுகளை செய்கிறோம். அதை போல விரதம் இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா கர்ம வினையும் தீரும், கடனும் தீரும். இந்த ஏகாதசி நாளில் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம், பச்சை கற்பூரத்தை தானமாக கொடுக்கலாம். இதை மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலாம். இந்த புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளை ஏகாதசியா அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் இந்த ஒரு பொருளை சமைத்து சாப்பிடுங்க, அல்லது நீங்கள் பச்சையாக அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது மகாலட்சுமி தாயாருடைய வசியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உடைதானம் செய்ய விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். ஏகாதசி நாளில் வெண்பட்டு வாங்கி நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். சொந்த வீடு யோகம் உண்டாகும். ஏகாதசி நாளில் எக்காரணம் கொண்டும் முடிவெட்டக்கூடாதுங்க. ஏகாதசி நாளில் தலைக்கு குளிக்கும் போது குளிக்கிற தண்ணீரில் துளசி இலையை சேர்த்து குளிச்சிங்கன்னா புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல அற்புதங்கள் வாய்ந்த ஏகாதசி நாளை ஒவ்வொரு மாதம் தோறுமே நீங்கள் தவற விடாமல் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. உங்க குடும்பம் செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கும். இந்த நாளில் நீங்கள் சமைக்க வேண்டிய அந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட வசியம் உள்ள ஒரு பொருள்னே சொல்லலாம். இந்த நெல்லிக்காயை நீங்கள் ஊறுகாயாக சமைத்து சாப்பிடலாம், பச்சடி சமைத்து சாப்பிடலாம். இல்லைங்க நான் அப்படியே சாப்பிடலாமா அதை அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம். பூஜையரை வச்சு வழிபட்டுட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம். சமைச்சு நீங்கள் பூஜையரை வச்சு வழிபடணும், அல்லது பச்சையாக வழிபட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கணும். நீங்கள் பூஜையரை வச்சு வழிபட்டுட்டு அதன் பிறகு அதை எடுத்துட்டு போய் சமைக்க கூடாதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான தகவலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதாவது நெல்லிக்காயை வாங்கி பூஜையரில் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டீங்க அப்படின்னா அதை அதன் பிறகு சமைக்க கூடாது. நான் சமைத்து தாங்க சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறவங்க அதை சமைத்து கொண்டு போய் பூஜையரில் வழிபட்டுட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க. எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த நெல்லிக்கனியை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு அதை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும், பண வசியம் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிபாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.